இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்? ஏதாச்சும் செய்யலாமே புதுசாக? அதுதாங்க பாருங்கள், நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, வாங்கி பாத். உங்கள் அம்மாலாம் செய்வாங்க, எங்கள் அம்மாலாம் செய்வாங்க அந்த காலத்தில். இது ரொம்ப இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான். கத்திரிக்காய் சாதம், அதாவது வாங்கி பாத்துன்னு தான் நம்மலாம் சொல்லுவோம். அதை வந்து வாங்கி பாத்து வந்து கத்திரிக்காயை வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து அப்படியே சாதத்தையோடையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து எப்படி செய்யலான்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததுனால நான் வந்து அதை இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதுக்கு என்னெல்லாம் தேவையானதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ காமிச்சு செய்ய போகிறேன். நம்ம வந்து லஞ்சுக்கு அதை சாப்பிட்லாம். சரி, பார்க்கலாம். இது எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இருக்கா, உங்கள் அம்மா செய்கிற மாதிரி இருக்கா, இல்லை ரெண்டு பேரும் இல்லாத யாராச்சும் வேறு புது மாடல்? அதை விட ஸ்பெஷலாக இன்றைக்கி நீ இதை விட நல்லா எங்கள் அம்மாவை விட நல்லா செஞ்சுருக்கேன்னு சொல்ல போகிறீங்க. அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் போது. சரி, செய்ய சாப்பிட்டு பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி பானுமதி குரு கிச்சனில் ஒரு டிஃபன் வெரைட்டியாகவும் சாப்பிட்லாம், லஞ்சுக்கும் சாப்பிட்லாம். ஒரு கத்திரிக்காயை வச்சு கத்திரிக்காய் சாதம். அதை வந்து கர்நாடகாவில் வாங்கி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை நான் வந்து இப்போ ஒரு 2 பேர் நல்ல திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்கிறேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை நல்லா இந்த மாதிரி நீளமாக மெல்லிஸாக இருக்கணும். இது வந்து திக்னஸ் இருக்காமல் பாருங்கள், இந்த மாதிரி மெல்லிஸாக இந்த மாதிரி நெருக்கி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு நல்ல பொடி வறுத்துக்க போகிறோம். இது வந்து நம்ம பொடி வறுத்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பொடி வந்து நம்ம இதில் வந்து வறுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான். இது வந்து ஆயில் இல்லாமல் தான் இதெல்லாம் நம்ம வறுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது ரெண்டையும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு செவக்க வறுத்துடலாம். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது செவக்க வறுத்துடலாம். இதை ஓரளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு செவந்தாக்க இது அதுக்கப்புறமா நிறைய மற்றதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக செவக்கட்டும். பாதி நல்ல வறுபட்டது. அதுக்கப்புறமா மற்ற பொருளை சேர்க்கும் போது அதெல்லாம் வறுபடும் போது இது மிச்சம் பாதியும் இது வந்து வறுபடும் நல்லா. இப்போ பாருங்கள், கமகமகம்னு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட வாசனை நல்லா வந்துட்டு. இது ஆயில் இல்லாமல் நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக தான் வறுத்துக்க போகிறோம். இந்த பொடியை வந்து சப்போஸ் நம்மளுக்கு கொஞ்சம் பேலன்ஸாக ஆச்சுனாக்கா நம்ம எடுத்து கூட வச்சு இன்னொரு நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம வந்து இது வந்து ஆயில் விட்டு வறுத்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ வந்து ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டுருச்சு. கொஞ்சம் ரெட்டாக ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம மீதி பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இது என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா பாருங்கள், நல்ல ஒரு 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் தான் வெந்தயம். இதை சேர்த்துடலாம். நல்லா பொரியுது. இப்போ வந்து இதில் வந்து ஒரு பட்டை வந்து நல்லா ஒரு கொஞ்சம் பாருங்கள், இந்த அளவுக்கு பட்டை, 1 இன்ச் அளவுக்கு பட்டையும், லவங்கம் வந்து ஒரு 6 லவங்கம், இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் சின்னது பண்ணிக்கலாம். நல்லா கமகமன்ற வாசனை எல்லாம் தனியாக சேர்த்த உடனே சூப்பராக வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா இது வந்து கொஞ்சம் வறுபடட்டும். நல்லா ஒரு ரெட்டிஷ் ஆகிறதுக்கு நல்லா வறுபடுத்தும். எல்லாம் சேர்ந்து நல்லா ஏன்னா ஒருவேளை இந்த பொடி வந்து மீந்ததுன்னா நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம திரும்பவும் இன்னொரு நாள் வந்து செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாசனை. ஓரளவுக்கு நல்லா செவந்த உடனே நம்ம வந்து ஒரு அரை மூடியில் ஒரு தேங்காயில் அரை மூடியிலையும் ஒரு அரைவாசி தான் இதை வந்து தேங்காவை நம்ம துருவி வச்சுருக்கோம். அதாவது ஒரு தேங்காயில் 1/4 மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுட்டு இப்போ நல்லா செவந்த உடனே இதையும் போட்டு நம்ம இதை எடுத்துகிட போகிறோம். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு நல்லா கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இந்த தேங்காவை வந்து இதில் சேர்த்துட போகிறேன். சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துடலாம்.
நல்லா வறுத்து, ஏன்னா தேங்காயும் நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது வறுபட்டாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்க போகிறோம் மிளகாய் வறுக்கிறதுக்கு. இதை நேரம் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்தோம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா ஒரு கடலை எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் விட்டு இந்த மிளகாயை இது வந்து நல்லா கலர் கொடுக்கும், காரம் கம்மி. இந்த மிளகாயை வந்து நான் வந்து ஒரு 8 மிளகாய் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நார்மல் மிளகாய் போட்டால் ஒரு நல்ல கலர் வராது. இந்த மிளகாய் போடும்போது தான் நல்ல கலர் வரும். இதை வந்து நல்லா எண்ணெயில் இது வறுக்கும்போது தான் நல்லா கருகருன்னு நல்லா பொடிகிற அளவுக்கு இது வந்து வறுபடும். அதனால் நம்ம ஆயில் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்துடலாம். கொஞ்சம் நல்லா வறுத்து நல்லா வறுபட்டுருக்கு. நல்லா கருகருன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுபட்டாச்சு. இப்போ வந்து இந்த பொடிக்கிறதுக்காக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடையே இதையும் சேர்த்து இது போட்டுடலாம். போட்டுட்டு திரும்பவும் கடாயை வைக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கடலை எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இதுக்கு கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டாச்சு. இப்போ அப்படியே அந்த பொடியை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பொடிச்சிட்டு வரலாம். அதுக்குள்ளே வந்து இங்கே நம்ம வந்து கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையான ஒரு இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கத்திரிக்காய் வாங்கி பார்த்துக்கு தேவையான. இப்போ வந்து கடுகு நல்லா வெடிக்க விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துடலாம். நிலக்கடலை சேர்த்து கொஞ்சம் இது வந்து பச்சை நிலக்கடலை தான், அதனால் நல்லா இது வந்து நல்லா பொரியட்டும். இந்த வாங்கி பார்த்துட்டு நிலக்கடலை சேர்த்து செய்யும்போது சுவை வந்து அதிகம். அந்த வாய்க்கு கரும்னு வரும்போது, அந்த நிலக்கடலை வாய்க்கு வரும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது ஓரளவுக்கு நல்லா பொரிய விட்டுட்டு இதில் வந்து பச்சை மிளகா ஒரு 2 கீரைன பச்சை மிளகா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ வந்து நம்ம இந்த கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை வந்து இதில் சேர்த்து இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். வந்து சாதத்துக்கும் தேவையான உப்பு, ஏன்னா நம்ம செஞ்சுருக்கிற சாதம் இந்த வாங்கி பார்க்க தேவையான இது எல்லாம் சேர்த்து கிளறி வைக்க போகிறதுனால நான் இதுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ஒரு புளித்தண்ணி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம புளித்தண்ணியை சேர்க்க போகிறோம். இந்த புளித்தண்ணியை சேர்த்து இந்த ரைஸ் செய்யும்போது நல்லாயிருக்கும். இந்த புளித்தண்ணி இதில் விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா இதில் வந்து நல்லா கொதித்து இதில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா புளித்தண்ணியில் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொடி சேர்க்க போகிறோம். இந்த பொடி பாருங்கள், இந்த மாதிரி பொடி செஞ்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸியில் அரைஞ்சி வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இது ஒரு டேபிள் ஸ்பூன். இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு 2-2.5 இந்த அளவுக்கு போதும்.
பாருங்கள் வறுத்த பொடியில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. நம்ம இன்னொரு நாள் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொடி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வறுத்துட்டு நல்ல ஒரு வாசனை, அந்த பட்டை லவங்கப்பட்டையோட வாசனையே தான் இதுக்கு ஸ்பெஷல். இது எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி காலத்துலேருந்து செய்வாங்க. ஆனால் அப்போல்லாம் இந்த பட்டை கிராம்பு மட்டும் சேர்க்க மாட்டாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பட்டை வந்து ஹார்ட்டுக்கு வந்து அவ்வளோ நல்லது லவங்கப்பட்டை. அதனால் நம்ம கூடுமான வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து பொடி போட்டு இப்படி மீதான தரம். சாதம் வந்து ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம்ஸ் அரிசியை வறுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை சேர்த்துடலாம். இதில் வந்து சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவும் இந்த ரைஸும் சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா அருமையாக இருக்குது வாங்கிபாத். இப்போ நம்ம பவுலில் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா சூப்பராக வதங்கியிருக்கு. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட செய்யலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கத்திரிக்காய் சாதம் வாங்கிபாத். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அருமையாக இருக்கும். நம்ம வந்து இதே கூட நம்ம வந்து மார்னிங் டிஃபனை கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். மத்தியானம் பாக்ஸ் கூட செய்யலாம். லஞ்சுக்குமே இதை ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாகவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. 2 பேர் மாதிரி இல்லாமல் நீ புதுசாக மாடல் செஞ்சுருக்க. கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு போல இருக்குது. இவ்வளோ தான் மீந்திருக்கா? ஆமாம், பாத்திரம் காலி ஆகக்கூடாது, திஷ்டி பட்டுமேனு கொஞ்சோன்னு நிறுத்தினேன். மற்றபடி சூப்பராக 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அடிக்கடி இனிமேல் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது இல்லைங்களா? அதான் எக்ஸ்ட்ரா பவுடர் செஞ்சு நிறுத்தியிருக்க இல்லையா, அதை வச்சு இன்னும் ஒரு 2-3 நாள் திரும்ப ஒரு தடவை செஞ்சிடலாம். சூப்பர், செஞ்சிடலாங்க.